இப்போ போன வீடியோல நம்ம பேசிக்ஸ் பார்த்திருப்போம். அந்த பேசிக்ஸ்ல 2 டைப் ஆஃப் क्वेश्चंस கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைப்ல என்னன்னா ஆல்பா பி ஆல்பா எஸ் தட் மீன்ஸ் ஸ்டாப் பேண்ட் பாஸ் பேண்ட் அட்டென்யூவேஷன் ஸ்டாப் பேண்ட் அட்டென்யூவேஷன் அலாங் வித் பாஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சி ஸ்டாப் பேண்ட் ஃப்ரீக்வன்சி இந்த ரெண்டுமே என்ன அனலாக் ஃப்ரீக்வன்சி. செகண்ட் டைப் என்னன்னு கேட்டால் எப்சிலான் வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூ கொடுக்குற மாதிரி இந்த ரெண்டு வேல்யூ ஃபைன் பண்ணிட்டு இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை இதுவும் கொடுக்கலாம் ஆர் அதர்வைஸ் எனக்கு டிஜிட்டலில் எனக்கு டபிள்யூ வேல்யூவும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா டபிள்யூலேருந்து நான் ப்ரீவார்பிங் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த இது கண்டுபிடிச்சிருப்பேன். ஸோ இதில் ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படின்றத பார்க்கலாமா? ஸோ இங்கே டிசைன் அண்ட் அனலாக் லோ பாஸ் ஃபில்டர் வித் பாஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சி வித் -2 dB as பாஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மைனஸ் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இங்கே நம்மளுக்கு பாஸ் பேண்டோட இங்கே பாருங்கள் பாஸ் பேண்ட் அட்டினியூவேஷன்னா எனக்கு ஆல்ஃபா பாஸ் பேண்ட்ன்றதுனால ஆல்ஃபா பியோட வேல்யூ எனக்கு இங்கே 2 dB. அதே மாதிரி அட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் என்ன ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டாங்க. இங்கே எனக்கு இந்த சம்மில் கேட்டால் இதுதான் கொடுப்பாங்க. அட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் என்ன ஃப்ரீக்வன்சி இது பாஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சி கரெக்டாக பாஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சி 20 radian per second அதனுடைய வேல்யூ 20 radian per second. அதே மாதிரி இங்கே மைனஸ்னு போட்டுக்கலாம் பட் சம்மில் போடும்போது ப்ளஸ் மட்டும் எடுத்தால் போதும். அதே மாதிரி நெக்ஸ்ட் அண்ட் அட்லீஸ்ட் -10 dB இந்த -10 dB வேல்யூ என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. என்ன வேல்யூ கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஸ்டாப் பேண்ட் அட்டினியூவேஷன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆல்ஃபா அண்ட் ஸ்டாப் பேண்ட் இங்கே இருக்கிறனால எனக்கு சஃபிக்ஸில் நான் எஸ் போட்டேன். என்ன எனக்கு இது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். அட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 30 radian per second. அப்போ என்ன ஃப்ரீக்வன்சி ஸ்டாப் பேண்ட் ஃப்ரீக்வன்சி 30 radian per second. இது கொஸ்டினில் இருக்கிறத நான் எடுத்து எழுதிட்டேன். செகண்ட் இந்த இது கொடுத்துட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு நான் சொன்னேன். ஃபைண்டிங் த ஆர்டர் எனக்கு இந்த இதில் நான் ஆர்டர் யூஸ் பண்ணி நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஃபார்முலா என்ன இதுதான். அதனால இங்கே நான் ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். புரிஞ்சுதா? நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஃபார்முலாவை நான் எழுதிட்டேன். இப்போது இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணாவே முடிஞ்சிச்சு. தர்ஃபோர் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுன்னா n is greater than or equal to log ஆஃப் மேலே ஒரு லாகு கீழே ஒரு லாகு. கீழே ஃபுல்லாக எனக்கு என்ன ஃப்ரீக்வன்சி மட்டும்தான். இது எல்லாமே ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட். இது ஃபுல்லாமே எனக்கு அட்டினியூவேஷன் காம்பனண்ட். அப்போது எனக்கு ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட்டில் எது மேலே இருக்கும்? எப்பயுமே ஸ்டாப் பேண்ட் மேலே இருக்கும் பாஸ் பேண்ட் கீழே இருக்கும். அதான் இங்கேயும் ஸ்டாப் பேண்ட் மேலே இருக்கும் பாஸ் பேண்ட் கீழே இருக்கும். ஞாபகம் இப்படி தான் வச்சுக்கணும். ஓகே லாக் ஆஃப் ரூட் ஆஃப் எனக்கு 10 into 0.1 இன்ட்டு எனக்கு ஸ்டாப் பேண்டோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்கிறாங்க -10. இந்த மைனஸை நான் கன்சிடர் பண்ண தேவை. தவிர +10 மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா? +10 மட்டும் வச்சுட்டு -1 அவ்வளோதான். அதே மாதிரி இங்கேயும் 10 into 0.1 இங்கே எனக்கு என்ன 2 தான். -2 கிடையாது +2 தான். -1 இதை நாங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி கீழே எனக்கு என்ன இதனுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க 30 இதனுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க 20. அப்போ 30/20. ஓகேவா? இதை நான் ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டா எனக்கு முடிஞ்சிச்சு. சிம்பிளிஃபை பண்ணி எழுதும் போது எனக்கு n is greater than or equal to log ஆஃப் எனக்கு லாக் ஆஃப் ரூட்டில் என்ன வேல்யூனா இந்த வேல்யூ எனக்கு இதனுடைய வேல்யூ எனக்கு என்ன வரும்னா 9 வேல்யூ வரும். கேல்குலேட்டரில் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதனுடைய வேல்யூன்னா 0.584ன்னு வரும். அதே மாதிரி எனக்கு கீழே லாக் ஆஃப் 30/20யோட வேல்யூ என்னென்னா 0.176ன்னு வரும். விச் இஸ் இதனுடைய டோட்டல் வேல்யூ வந்து இதெல்லாமே நீ சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன வரும்னா 0.593 டிவைடட் பை 0.176 அப்படின்னு வரும். சாரி 0.573 டிவைடட் பை 0.176ன்னு வரும். இதையும் நான் சால்வ் பண்ணேன்னா என்னோட வேல்யூ இஸ் லிட்ரலி அரௌண்ட் 3.364 அப்படின்றது என்னோட வேல்யூ வரும். பட் நான் இங்கே என்னோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? டினாமினேட்டர் டேபிளில் 1 2 3 4 5ன்னு இருந்துச்சு. கரெக்டாக 1லேருந்து 3 4 5 வரைக்கும் இருந்துச்சு. பட் இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ரவுண்ட் ஆஃப் எப்படி பண்ணணும்? நெக்ஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 2 இதனுடைய நெக்ஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 3 விட மேக்ஸிமமாக போயிடுச்சு. அதாவது 3.1 விட மேக்ஸிமமாக இருக்கனால 4. ஸ்டெப் 2 எனக்கு முடிஞ்சிச்சு. ஸ்டெப் 3 என்ன? என்னோட வேல்யூ 4ஆக இருக்கும்போது எனக்கு டினாமினேட்டர் என்ன அப்படின்றத 1 டினாமினேட்டர் என்னன்றதை நான் டேபிளில் பார்க்கணும். நான் டேபிளில் எதுக்கு நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னால் ஞாபகம் இருக்கா? இப்போ நான் டேபிள் எடுத்துக்கிறேன். அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 1 என்னோட வேல்யூ 2 3 4ல் எனக்கு இந்த வேல்யூ தான் இருக்குது கரெக்டாக டினாமினேட்டர். அதனால டினாமினேட்டர் இங்கே போட்டு நியூமரேட்டர் ஆல்வேஸ் 1 முடிஞ்சா. ஸ்டெப் 3யும் ஓவர். ஸ்டெப் 4 பார்க்கலாமா? கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஹவு டு ஃபைண்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சினா எனக்கு இது ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் மெத்தட்ன்றதுனால ஃபார்முலா இது விச் மீன்ஸ் இந்த ஃபார்முலா. இதுவே செகண்ட் மெத்தடில் கேட்டிருந்தா என்ன ஃபார்முலா? இந்த டேர்மு டிவைடட் பை எனக்கு கீழே எப்சிலான் மட்டும் வரும் 1/n வரும். அவ்வளோதான். இதுதான் எனக்கு ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சிச்சு. இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஆல்ஃபா பியோட வேல்யூ 30. இதை நான் கன்சிடர் பண்ணேன். ஆல்ஃபா பியோட வேல்யூ 30. இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்துச்சு? இந்த வேல்யூ ஆல்ரெடி நம்ம மேலே ஃபைன் பண்ணியிருப்போம். லிட்ரலி எங்கேயோ ஃபைன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது. சரி நம்ம திருப்பியும் கூட எழுதிக்கலாம். 10 into 0.1 into ஆல்ஃபா பியோட வேல்யூ கொஸ்டின்லேயே எனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 2. தர்ஃபோர் into 2 -1 இதெல்லாமே எனக்கு சால்வ் பண்ணி பார்த்தா எனக்கு இதில் என்ன வேல்யூ வருதுன்னா நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால நான் சொல்கிறேன். சால்வ் பண்ணிட்டு எனக்கு இன்னும் நான் விட்டுட்டேன் பாருங்கள். 1/2 power 4 நான் இங்கே தனியாக எழுதுகிறேன். 30 டிவைடட் பை
10 into 0.1 into இதனுடைய வேல்யூ 2 therefore 2 minus 1 whole power 1 by 2 power என்னோட வேல்யூ என்ன என்னோட வேல்யூ இங்கே இருக்கு பாருங்க என்னோட வேல்யூ 4 therefore நான் 2 power 4 இதெல்லாமே கால்குலேட் பண்ணினா எனக்கு இதில் என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 21.386னு ஒரு வேல்யூ வந்துருச்சு இதுதான் எனக்கு என்ன ஆல்ஃபா சாரி ஒமேகா சியோட வேல்யூ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நீங்களே சொல்லுங்கள் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவில் எந்தெந்த இடத்துல எஸ் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் எஸ் பை ஒமேகா சி போடுவேன் இந்த இடத்துல ஒமேகா சி தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோமா இல்லையா அதனால் 21.387 அப்போ எஸ் பை 21.386ன்னு இந்தந்த இதில் இருக்க வேண்டிய இடத்துலலாம் போடுவேன் ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை பின்னாடி திருப்பி எழுதிக்கிறேன் இந்த ஈக்குவேஷனை பின்னாடி எழுதும் போது திருப்பி நான் எழுதிக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ் பை ஒமேகா சின்னு போட போகிறோம் இது இந்த ஹெச் ஆஃப் எஸ்ல எஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஹெச் ஆஃப் எஸ் பை ஒமேகா சி போட்டேன்னா எனக்கு ஹெச்ஏ ஆஃப் எஸ் வந்துடும் ஹெச்ஏ ஆஃப் எஸ் நத்திங் பட் அனலாக் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அவ்வளோதான் இப்போது எஸ் பை ஒமேகா சி ஆல்ரெடி ஃபைன் பண்ண 21.386 அப்போது இந்த எஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ் பை ஒமேகா சி இன் ஹெச் ஆஃப் எஸ்ல போட்டால் நமக்கு ஹெச்ஏ ஆஃப் எஸ் கிடைக்கும் இது நீ ஹெச் ஆஃப் எஸ்ன்னு கூட வச்சுக்கலாம் தப்பே கிடையாது நீ போட்டு உனக்கு ரொம்ப குழப்பது ஹெச் ஆஃப் எஸ் ஹெச்ஏ ஆஃப் எஸ் குழப்பதுன்னா எல்லாமே ஹெச் ஆஃப் எஸ்னே வச்சுக்கோங்க ஓகேவா ஹெச்ஏ ஆஃப் எஸ் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணுன்றதுக்காக ஹெச் ஆஃப் எஸ் வேற ஹெச்ஏ ஆஃப் எஸ் ரெண்டுத்தையும் எப்படி டிஃபைன் பண்ணுவேன்னா இந்த இடத்துல எஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ் பை ஒமேகா சி போட்டுனா ஹெச்ஏ ஆஃப் எஸ் அவ்வளோதான் ஓகேவா இப்போ நான் இங்கே பாருங்க இது எனக்கு ஹெச் ஆஃப் எஸ் உடைய ஈக்குவேஷன் ஹெச் ஆஃப் எஸ் நம்ம போன இதில் ஃபைன் பண்ணியிருப்போம் இப்போ நாங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் ஹெச்ஏ ஆஃப் எஸ் கண்டுபிடிக்க போகிறேன் ஹெச்ஏ ஆஃப் எஸ் வேணும்னா என்ன வேணும் எஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ் பை ஒமேகா சி அப்போ எஸ் பை ஒமேகா சினா இந்த இடத்துல பாருங்க இந்த டைம் நான் கொண்டு வந்து இது இருக்க வேண்டிய இடத்துல இதை போட்டேன் கரெக்டாக த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.583 அதே மாதிரி இந்த இருக்க வேண்டிய டேர்மில் மட்டும் நான் என்ன போட்டேன் இந்த டைம் போட்டேன் ஓகேவா ப்ளஸ் 1க்கு பதிலாக அந்த 1 அப்படியே இருக்கும் இங்கே அதே மாதிரி எஸ் இருக்க வேண்டிய இடத்துல இந்த ஹோல் டைம் போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டேன் அதே மாதிரி இந்த இடத்துல எஸ் இருக்க வேண்டிய இடத்துல நான் இந்த டைம் போட்டேன் ப்ளஸ் 1 முடிஞ்சிச்சா இப்போ நான் சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ணும் சிம்பிளிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா இப்போது எனக்கு என்ன பவர்ஸ் எல்லாமே நான் தனியாக இந்த 2 எல்லாம் உள்ளே கொண்டு போய்க்கிறேன் எஸ் ஸ்கொயர்னு வந்துடும் அப்போ 21.386 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும் அது வந்திருக்கா அதே மாதிரி இதை நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் மல்டிப்ளை பண்ணால் அந்த வேல்யூ ப்ளஸ் 1 அதே மாதிரி தான் இங்கேயும் எஸ் ஸ்கொயர் இந்த 2 டைம் தனியாக வந்துருச்சு அதே மாதிரி இதை நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் 1.486 டிவைடட் பை திஸ் டைம் இப்போ இருந்து என்ன பாருங்கள் இதில் இதுக்கப்புறம் எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் தான் இது வரைக்கும் நீ கரெக்டாக எழுதிட்டாலே போதும் இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் நீ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சிம்பிளிஃபை பண்ணலாம் எப்படி வேணால் சிம்பிளிஃபை பண்ணலாம் சிம்பிளிஃபிகேஷன் தான் இப்போ நல்லா பாருங்களேன் இங்கே எனக்கு ஒரு வேல்யூ இருக்குது இங்கே ஒரு வேல்யூ இருக்குது ரெண்டுத்தோட எல்சிஎம் எப்படி இருக்குது காமனாக கிடையாது சரி ரெண்டுத்தோட டினாமினேட்டர் காமனாக கிடையாது டினாமினேட்டர் காமனாக நம்ம என்ன பண்ணுவோம் எல்சிஎம் எடுப்போம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதையும் நான் கேன்சல் பண்ண முடியுமா இல்லையா வேல்யூஸ் நான் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் இதுக்கு ஸ்கொயர் இருக்குன்றதுனால கேன்சல் பண்ண முடியாது பட் இந்த வேல்யூ கேன்சல் பண்ண முடியுமா இல்லையா அதனால நான் கேன்சல் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறேன் இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது இந்த டைம் அப்படியே இருக்கும் இந்த டைமில் நான் சிம்பிளிஃபை பண்ணி இந்த வேல்யூ எனக்கு வந்திருக்கு ப்ளஸ் 1 அதே மாதிரி இந்த டைம் அப்படியே இருக்குது இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது இது நான் டிவைட் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்துருச்சு இப்போ எனக்கு டினாமினேட்டர் மூணுத்துலையுமே காமனாக இல்லை தர்ஃபோர் நான் காமன் டினாமினேட்டர் எடுத்துக்கிறேன் காமன் டினாமினேட்டர் எடுக்கும்போது 1 அப்படியே இருக்கும் 1 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் இந்த மூணுத்துக்குமே காமன் டினாமினேட்டர் இந்த டைம் அதே மாதிரி தான் இங்கேயும் வரும் எஸ் ஸ்கொயர் இந்த மூணுத்துமே காமன் டினாமினேட்டர் இந்த டைம் ஓகேவா இப்போ இதனுடைய வேல்யூ ஃபைன் பண்ணி பார்த்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 47 சம் வேல்யூ வரும் ஒன்றும் இல்லை அப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த வேல்யூவும் இதையும் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்காங்க அதுதான் இந்த 13.6666 இந்த வேல்யூவையும் இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 457 சம் வேல்யூ வரும் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க இன்டூ எஸ் ப்ளஸ் இந்த 1 கூட இந்த வேல்யூ நீ போடும்போது இந்த வேல்யூ வரும் இது நீ கூட 456 இது நீ கூட சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் இன்னும் டிவைடட் பை ஹோல் டினாமினேட்டர் அங்கே இதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுவேன் இப்போ ரெண்டுத்துலையுமே டினாமினேட்டர் எப்படி இருக்குது ஒரே மாதிரியே இருக்குது அப்போ ரெண்டுத்தையும் பவர் வந்து 2 × 2 4 இருக்கும் அப்போ டினாமினேட்டர் இருக்கனால மேலே நியூமரேட்டருக்கு போயிடும் அப்போ இந்த 21.386 × 21.386 ஹோல் ஸ்கொயர் ரெண்டுமே ஹோல் பவர் 4 ஆகிடும் இது மேலே போயிடும் அதான் எங்கள் ஸ்டெப்பில் மேலே வந்திருக்கு இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு இதையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு இதையும் நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம் இதை கூட நீ வேணா இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் இதை நீ ஃபைன் பண்ணினா சம்வேர் அரௌண்ட் 219060 அப்படின்ற வேல்யூ கிட்டத்தட்ட வரும் அப்போ அந்த வேல்யூ வந்து சம்திங் எனக்கு என்னன்னு தெரியல இந்த வேல்யூ கிட்ட வரும் எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி எழுதிருக்கியா இது வரைக்கும் ஃபைன் பண்ணாலே உன் பட்டர்வர்த் ப்ரொசீஜர் சேம் பட்டர்வர்த்தில் எனக்கு இந்த வரைக்கும் தான் ப்ரொசீஜர் இதுக்கப்புறம் தான் நீ பைலினியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்வர்ஸ் இம்பீரியல்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஃபைன் பண்ண போகிற இது வரைக்கும் நீ கிளியராக இருந்தனாலே 10 மார்க் ஷோராக வந்துடும் மினிமம் 10 மார்க் ஷோராக வந்துடும் ஸோ என்ன ப்ரொசீஜர் பண்ணியிருப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ ஃபைன் பண்ணியிருப்பேன் என்னோட வேல்யூவை அப்ராக்சிமேட் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் ஹெச்ஆஃப்எஸோட வேல்யூ டினாமினேட்டர் டேபிள் இருந்து எடுத்து எழுதியிருப்பேன் அதுக்கப்புறம் 4th ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா சி கண்டுபிடிச்சிருப்பேன் 5th ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசிங் எஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ் பை ஒமேகா சி சப்ஸ்டியூட் பண்ணி HAFS கண்டுபிடிச்சிருப்பேன் அவ்வளோதான் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான் இது வரைக்கும் போட்டாலும் 10 மார்க் ஓவர் கண்டிப்பாக இது வரும் இப்போ பைலினியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணால் என்ன பண்ணும் பைலினியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணால் என்ன ப்ரொசீஜர் சொன்ன ஞாபகம் இருக்கா
whenever using bilinear transform நான் இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு t கொஸ்டினில் கொடுக்கல. அப்போ நான் t இருக்க வேண்டிய இடத்துல 1 அஷ்யூம் பண்ணிக்கிறேன். 1 அஷ்யூம் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 2 × 1 - z power -1 divided by 1 + z power -1 அப்படின்ற டேம் வரும். இதை s இருக்க வேண்டிய இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். பைலினியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓவர். இப்போ நான் பைலினியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நான் ஃபைண்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே பாரு, இதுதான் எனக்கு ஃபார்முலா. இங்கே t கொடுக்கலாம், அதனால 1 அஷ்யூம் பண்ணிக்கிறேன். தர்ஃபோர் இங்கே 2 × இப்போ நான் சொன்னேன், இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் இந்த வேல்யூ வரும்னு. தட் இஸ் ஈக்குவல் டு நான் இதை வந்து இப்படி எழுதினாலும் ஓகே, இல்லைனா நான் சும்மா எழுதி புக்கில் கொடுத்துருக்காங்கன்றதுனால அப்படி எழுதியிருக்கேன். இல்லைனா இப்படி கூட × 10⁶ இந்த வேல்யூ சும்மா ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான் இந்த வேல்யூ. இப்போ நான் இங்கே சால்வ் பண்ணுறது எல்லாமே இதுதான். ஏன்னா சும்மா சால்விங் எப்படின்னு மட்டும் தான் சொல்கிறேன். பைலினியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதை எழுதி இதுக்கு மேலே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீனாலே ஓகே. அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு ஒரு மாதிரி சால்விங் மெத்தட் இருக்கும். ஸோ எப்படி தோணுதோ சால்வ் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் எல்லாம் டினாமினேட்டரில் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ அதனால் எனக்கு இங்கே இந்த டேம் வந்துடுச்சு. அதாவது இந்த டேமை தான் நான் ஸ்கொயர் பண்ணி எழுதுறதுனால 4 மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்கேன், அவ்வளோதான். இந்த டேமில் பாரு, எஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2 × s இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடணும்? 2 × this term போடணுமா? அதனால் 2 × this term நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இங்கே எனக்கு இதுலேயும் s இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணிட்டேன்? 2 × this term + 4/5 இந்த வேல்யூ. அதே மாதிரி s இருக்க வேண்டிய இடத்துல இந்த டேமையும் இந்த இருக்கிறது அப்படியே வேல்யூ s இருக்க வேண்டிய இடத்துல இந்த டேம் போட்டேன். ஓகே. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போது என்ன பண்ணலான்னா இந்த 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணலாம் உள்ளே கொண்டு போய். அதே மாதிரி இந்த 2 வேல்யூ கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். கரெக்டாக அதை தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபுல்லாக சும்மா அவங்கவுங்க சால்விங் மெத்தடாலஜி தான். அதே மாதிரி இந்த பவர் 2 நான் உள்ளே கொண்டு போகலாம். இங்கே நான் பவர் 2 இங்கே எனக்கு தனியாக 2 வந்துடும். அதே மாதிரி இதில் எனக்கு பவர் 2 வந்துடும். அதே மாதிரி இதுலேயும் எனக்கு உள்ளே கொண்டு போய் மேக்ஸிமம் எப்படிலாம் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண முடியுமோ மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இது சும்மா நான் இந்த மெத்தடில் சால்வ் பண்ண அப்படின்றது தான். இதையே அப்படியே வரும்னா கிடையாது. நீங்கள் இது எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம். இது நான் கரெக்டாக போட்டிருக்கேன்னு கேட்டால் எக்ஸாக்டான போடல, சும்மா போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போது அதுதான் நான் சும்மா சால்வ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். இப்போ இங்கே எனக்கு பவர் எல்லாமே எனக்கு காமனாக இல்லை. எனக்கு காமனாக பவர் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? எல்சிஎம் எடுப்பேன். கரெக்டாக. அப்போ இந்த டேமால் நான் இங்கே எல்சிஎம் எடுத்திருக்கேன். இது என்ன டேம்னு பார்த்தீங்கன்னா 1 + z power -1 the whole square. அப்போ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இது கூட நான் டிவைட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் டைம். இதே மாதிரி செகண்ட் டைமுக்கு எடுக்கிற மேக்ஸிமம் சிம்பிளிஃபை பண்ணி உன்னால் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுதோ சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. சிம்பிளிஃபை பண்ணால் பைலினியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓவர். பைலினியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு எஸ்க்கு இதுக்கு எனக்கு டீனு ஃபார் எக்ஸாம்பிள் டீயோட வேல்யூ 0.2 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை நீ சப்ஸ்டியூட் பண்ணு. 2/0.2 2/0.2 into இந்த ஃபார்முலா 2/0.2 ஓட வேல்யூ என்ன 10. அப்போ 10 × 1 - z inverse divided by 1 + z inverse நீ சப்ஸ்டியூட் பண்ணணும் s இருக்க வேண்டிய இடத்துல. அவ்வளோதான். இது எழுதிட்டு இதை எழுதுனாலே உனக்கு இதுக்கே ஒரு 1 or 2 மார்க்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் சால்விங் மெத்தடாலஜியில் இது 1 or 2 மார்க்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 2 மார்க்ஸ் இருக்கும், இல்லை 3 மார்க்ஸ் இருக்கும். அவ்வளோதான். அது வந்து நீ எப்படி சால்வ் பண்ணுறியோ அது எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம். அப்படியே பொறுமையாக சால்வ் பண்ணிட்டா போதும். அப்போ இது பட்டர்வர்த் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபஸ்ட்டு மெத்தட் ஓவர். ஃபஸ்ட் மெத்தடில் இந்த கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு சொன்னது ஓவர். புரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ புரியலன்னா இந்த வீடியோ திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்கள், புரியும்.